அக்னீஸ்வரன்ட்ட இந்த கடித அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு வங்கியா மாறுமா நாளைக்கு? இல்லை, கடித அரசியல் கண்டிப்பாக ஓட்டு வங்கியாக மாறுமா அப்படின்னாட்டா காங்கிரஸ் அந்த நிர்பந்தத்துக்கு இன்றைக்கி ஆளாக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அவங்க வெளிவிட்ட போதே இந்திய நாட்டினுடைய பிரதமர், காபந்து அரசாங்கத்தினுடைய பிரதமர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னா, முஸ்லீம் லீக்கில் அவங்க என்னென்ன இது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்களோ அதுவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒன்று அப்படின்னு. அங்கேருந்தே இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அந்த டக்கஃபார் ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலும் இந்திய நாட்டில் 2 தேசிய கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாரதிய ஜனதா. 2 கட்சியுமே இன்றைக்கி இந்த இஸ்லாமியர்களை பற்றி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றதை நம்ம 2 பேருடைய அந்த அறிக்கையிலையும் அவங்க பேச்சிலையும் தெரிய வருது. பிரச்சார யுக்தியாக வச்சுருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜஸ்தானில் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் இவங்க நேராக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுடைய தாலி கூட நீங்கள் பாதுகாப்பாக இது பண்ணணும், ஆனால் அங்கெல்லாம் இருக்காது, காங்கிரஸ் கட்சி வந்தால் இருக்காது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலைங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இவங்க மக்களுடைய நலிந்த மக்களினுடைய இதை தான் நாங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வர்றோம், ஆகையினால இந்த மாதிரிலாம் நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. அதுக்கு தான் கடிதம் எழுதியிருக்கிறார் திரு மல்லிகார்ஜுன கார்கே, 2 கடிதங்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், சீனாவிலிருந்து இறக்குமதி பொருட்கள் அதிகமாக வந்திருக்குது. அப்படி வந்ததில் 54.76 விழுக்காடு இந்திய நாட்டில் தான் அது விற்பனை ஆகிட்டு இருக்குது. இதனால் $101 பில்லியன் சீனாவுக்கு போயிருக்குது. ஆக இந்தியா அது ஒரு பொருளாதார சந்தையாகத்தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க. 1. 2வது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புவர் ஏழைகளுக்குத்தான் இந்த இடஒதுக்கீடு. அதைத்தான் நாங்கள் சொன்னமே ஒழிய, நீங்கள் உடனே அந்த இதில் இவங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி தான் பிடுங்கி நாங்கள் இஸ்லாமியருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் ஏற்புடையதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வாங்க, விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, எல்லாருக்கு எல்லாம் அப்படிங்கிறத ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டுக்கு அரசாங்கத்தினுடைய இதை நாங்கள் அனுமதியோடு நாங்கள் செய்ய போகிறோம், அதுதான் நாங்கள் சொல்கிறோமே ஒழிய. ஆனால் நீங்கள் 1947 ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தம் இடஒதுக்கீடே கூடாது அப்படின்றாங்க. நண்பர் ஸ்ரீராம் பேசும்போது ஒரு மதத்துக்கான இல்லது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். இல்லை, இந்த வேறுபாடே, இந்த இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் தாத்பரியம் 47 இருந்து. அதை திரு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லு, இந்த பொய் தான் இவர்கள் இப்போ 2 நாள் முன்னாடி பிரதமரும் சரி அமித்ஷா அவர்கள் சொல்கிறேன், நான் ரிசர்வேஷனுக்கு இன்க்ளூடிங் ஆர்எஸ்எஸோட மோகன் பாகவத் ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கவில்லைன்னு சொல்லியும் இந்த மாதிரி உட்கார்ந்து டைரக்டாக பொய் சொல்வது தான் நாங்க எதிர்க்கிறோம். இப்போ நீங்க பாருங்க, நிச்சயமாக இல்லை, ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு அந்த போலி அமித்ஷா அவர்கள் வீடியோவிற்காக இன்னைக்கு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் சேர வேண்டும். நேர்மையாக மண்டல் கமிஷன் வந்ததே இந்த பிஜேபினால தாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? ரிசர்வேஷன் வந்ததே பிஜேபியால தான். மண்டல் கமிஷன் மண்டல் யாரு? அவர் பாஜக சீஃப் மினிஸ்டர். யார் ஆட்சியில் வந்தது? மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் வந்தது. 10 வருஷம் ராஜீவ் காந்தி 1.5 மணி நேரம் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு. யார்கிட்ட கதை விடுறீங்க? இங்க வந்தது ஒரு வாட்டையும் எதிர்த்தது காங்கிரஸ். இன்னைக்கு என்னமோ ரிசர்வேஷன் இனிமேல் சிறுபான்மையர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் டிராமா பண்ணாதீங்க. முதல்ல இருந்த பாஜக அதே நிலையில தான் இருந்தது, இன்னைக்கும் அதே நிலையில தான் இருக்கு. நீங்க பயமூத்தி எலெக்ஷன் வராது, கான்ஸ்டிடியூஷன் போயிடும், இஸ்லாமியர்கள் துரத்தி விட்டுருவாங்க, ரேஷன் கடை மூடும், இதெல்லாம் யாருங்க சொன்னாங்க? உங்களுக்கு வரும்போது வழி தெரியுதா உங்களுக்கு? நாங்க சொல்லல கதறீங்கல்ல, கதறுங்க. அப்ப கதறுங்க. அப்ப இனிமே நேர்மையாக அரசியலை சந்திக்க உங்களுக்கு திராணி இருங்க. அப்ப நடக்கலங்கிறாரு அவர், அந்த போராட்டமே இல்லங்கிறாரு இடஒதுக்கீட்டுக்காக. நீங்க அது ஓபிசிக்கு 29% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தினதுனாலேயே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதா? விபி சிங் ஆட்சி கலைக்கப்பட்டதா? அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு யார் காரணம்?
பாரதிய ஜனதா தான காரணம். எப்படி? இதெல்லாம் இல்லன்றீங்களா? இல்ல எப்படி? அப்போ யாரு இருங்க, நீங்க இல்ல. பேசுமா நான் பேசிட்டேன். இல்லங்க. மொத்தமா இல்ல, நீங்க சொல்லுங்க. ஆதாரம் தரணும். பாஜக தான் withdraw பண்ணுச்சு, ஆதாரம் தரணும். மொரார்ஜி தேசாய் தான் வந்து இந்த மண்டல் கமிஷனை இது பண்றாங்க. அதான். ஆனா அவர் வந்து பாரதிய ஜனதாவா? மண்டல் பாரதிய இப்படி ஜனதா. எதிர்த்து ராகுல் காந்தி பேசுறது உண்மையா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி. இப்படி தாங்க இல்லாததை எதையாவது ஒண்ணு ஏங்க, சொல்றீங்க. நீங்க history படிச்சிட்டு வந்து சொல்லுங்க. ஏங்க நீங்க ஏங்க, ஒரு நிமிஷம் homework பொறுங்க. பண்ணிட்டு வந்து உட்கார்றோம். பொறுங்க. சும்மா வந்து உட்கார்றோம். ஆமா ஆமா, யாரும் சும்மாலாம் யாரும் கூப்பிடுறது இல்ல. ரைட்டா? அதனால சும்மா பொய் பேசுறனாலே பிரதமர் மாதிரி நீங்களும் பேசாதீங்க. தயவு செய்து மாத்துங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஏங்க இதுக்கு என்னங்க ஆதாரம் சொல்லுங்க. பாகிஸ்தான்ல இருந்து ராகுல் காந்தியை இந்திய நாட்டுக்கு பிரதமராக கொண்டு வரணும் சொல்லி யார் சொன்னது? அங்க துவா பண்றாங்க. யார் சொன்னது? அது உண்மை. ஏங்க யாருங்க சொன்னது? பிரதமர் சொல்றாரு, நானும் சொல்லுவேங்க. ஒரு பிரதமர் ஆதாரம் இல்லாம பேசலாமா? தப்பு. ஒரு பிரதமர் ஆதாரம் இல்லாம பேசலாமா? ஆதாரம் நம்ம எல்லா வீடியோ இருக்கு. இந்திய நாட்டுல வீடியோ இருக்கு. ஏங்க இருங்க, நீங்க பேசுற வீடியோ எடுக்கிறதானே உங்க பாஜகவுக்கு வேலை. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய நோக்கம் என்பது வரலாற்றை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிறதா உங்களுடைய வேலைன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்க ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வரணும்ன்றது என்ன ஆதாரம்? ஏன் இந்த மாதிரி பிதற்றுகிறார்? உங்களுக்கே ராய்பி எதுவும் தகவல் சொல்லிருச்சா? நீங்க அடுத்த முறை வரமாட்டீங்கன்னு சொல்லிச்சா? ஏன் உங்களுக்கு இந்த பயம்? ஏன் இந்த அச்சம்? பெரும்பாலும் 2 தொகுதியில ஏற்கனவே இருந்தவங்க 2 தொகுதியில் நின்றவங்க தானே. அமேதி ராபரேலியில நிக்காதவங்களா? ஆக காங்கிரஸ் தொடர்ந்து நிக்கிறது தான். அதுல நின்று இருக்காங்க. இவ்வளவுதானே ஒழிய இதை வைத்துக் கொண்டு நாங்க வந்து இந்த மாதிரி தாலியில நான் கேக்குறேன். நீங்க இந்துக்கள் என்று சொல்றீங்களே, நீங்க இந்துக்கள்ன்றீங்களே, நீங்க இந்துக்கள்ன்றீங்களே, தாலியை அமங்கலமாக பேசுறாங்க. யாருக்கு பயம்? அமேத்தில வரதா? அமேத்தில வர சொல்லி கூப்பிடுறோம். அமேத்தில வர சொல்லி கூப்பிடுறோங்க. அதான் இந்த புலம்பல். அமேத்தில வர சொல்லி கூப்பிடுறோம். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? யாருங்க? ராகுலையும் பிரியங்காவையும் பார்த்து பயமா? எதுக்கு பயமா? கவலைப்படணும். அப்ப ரேபரேலி யார் நிறுத்துறா? அவங்களே கண்டெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு இங்க பாஜக பயப்படணும்? இன்னைக்கு தானங்க கடைசி நாள். இன்னைக்கு தானங்க போய் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுவும் கேரளா முடிஞ்சு கேரளால தோப்புன்ற ஒரு காரணத்தால எப்படியாவது நீங்க எம்பி ஆகணும்னு தான் விருப்பப்படுறோம். ஏன்னா அங்க பார்லிமெண்ட்ல கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். சரி, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இப்ப இவங்களை பொறுத்தளவுல பார்லிமெண்ட் இன்ட்ரெஸ்டியா இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நீங்க சிஜேஎம்ல கேஸ போட்டு அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணீங்களா? உச்ச நீதிமன்றம் வந்து உங்களுக்கு பதவி கொடுத்துச்சா? இங்க வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணாக ஒரு தேர்தல் ஆணையம் ஒற்றை மதத்தை இவர்கள் இழிவுபடுத்தி மானபங்கப்படுத்தி இதற்காக நாங்கள் மீண்டும் பிரதமராக எங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் எங்களுக்கு ஆதரவாக வருவார்கள் என்கின்ற போலி கட்டமைப்பை மோடி அவர்களும் நம்புகிறார்.